ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச். கார்த்திக், இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கே தெரில, சேலஞ்சு இன்னும் முடிவு பண்ணல. ஒரு நாட்டுக்கோழியை வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், பச்சை பசுமையான இடம், அருமையாக இருக்கா இடம். ஓகே, ஒரு நாட்டுக்கோழியை வாங்கிட்டு வந்து அதை வச்சு ஏதோ ஒரு சேலஞ்சு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். சேவலை பிடிக்க வந்திருக்கோம். அப்படியே பூராத்தையும் அள்ளி அப்படியே சாப்பிடணும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் உயிரோட சாப்பிட்டா நம்ம சாப்பிட்டு தூக்கிடுவாங்க. நம்ம வா 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 வந்திருக்கிற இடம் சூப்பர். பட்டை இழப்பான். ஸோ நமக்கு மாட்டி இருக்கு, முடிச்சிருவோமா? சேவலை பிடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இது வந்து நம்ம கூகையூர் ரோட்டில் இருக்குது. நாட்டுக்கோழி 230 ரூபா கிலோ. ராஜா நாட்டுக்கோழி பண்ணை. இந்த பக்கம் பாருங்களேன், செம்ம லொக்கேஷன், செம்மையாக இருக்குல்ல. ஓகே, நம்மளோட மயில் வாகனம் தற்காரில் மயில் வாகனம் கிளம்பலாம். இரு 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 இப்பயே கொல்ல மாட்டேன். அப்போ இருமா இருமா. சரி சரி சரி. ஏன்? சரி சரி சரி. ஆடு கடப்படத்தில் தனுஷ் கோழி தூக்குறது. கோழி வந்து இந்த இது பாருங்க, இந்த இடத்துல பிடிச்சி தூக்கணும்னா கொஞ்சம் அமைதியாகும். ஓகே, அமைதியாக இருக்கா? அப்போ நகத்தை போட்டு நாட்டுக்கோழியை வந்து நாட்டு சேவல் அதை வந்து இப்போ குழம்பு வச்சாச்சு. குழம்பு வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கோ. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருந்தேன். ஏன் நம்ம சாப்பாடே வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடே வடித்தாச்சு. கறி இங்கே இருக்குது, குண்டா நிறையா இருக்குது கறி, நல்லா சுட சுட இருக்குது. இந்த பக்கம் கறி இருக்குது, இந்த பக்கம் குழம்பு இருக்குது. இப்போ வந்து சாப்பாடை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் எடுப்போமா? கட்டு ஓகேவா? இந்த மாதிரி தட்டில் தான் சாப்பிட போகிறோம். ஒன்று சாப்பாடு 6 பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சாச்சு. 6 தட்டு சாப்பாடு, அப்புறம் ஒரு முழு கோழியை வந்து வெட்டி சக்க சக்க சக்கன்னு வெட்டி கறி எடுத்து வச்சாச்சு. முதல்ல அதை உள்ளே போடுவோமா?
நல்லா வாசனை வருது கம்ம கம்ம கம்மன்னு. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிக்கனை நம்ம டேஸ்ட்டு பார்த்துருவோம். இதுக்காக ரொம்ப தூரம் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி தான். என்னதான் பண்ணையில் வளர்த்த கோழியாக இருந்தாலும் நாட்டுக்கோழியோட டேஸ்ட்டு நாட்டுக்கோழியில் இருக்கும் தானே. நல்லா தான் இருக்கு. ஒரு கால் நல்லாவே வெந்திருக்கு. நல்லாவே வெந்திருக்கு. எப்படி நாட்டுக்கோழி இந்த அளவுக்கு வேகாதே. இப்போ சாப்பாடு கொட்டுறதுக்கு இடமும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டை ஃபஸ்ட்டு கொட்டி குழம்பு ஊற்றி அடிப்போம். அப்பா இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுறது? முதலைக்கு ஒன்றும் சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணலையா? ரெடி? 3 3 3 3 2 2 2 2 1 1 1 1 ஸ்டார்ட்.
சேலஞ்சு வெற்றிகரமாக முடிச்சாச்சு. 6 பிளேட் ரைஸ், ஒரு முழு கோழி. அந்த கோழியோட வெயிட்டு கிட்டத்தட்ட 1800 கிராம் இருந்துச்சு. சுத்தம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.25 கிலோக்கு மேலே தான் இருக்கும். 1.5 கிலோ பக்கமாகவே இருக்கும். வழக்கம் போல தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்தியை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. உங்களோட சப்போர்ட்டால தான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பண்ண முடியும். இதுக்கு மேலே வீடியோஸ் ரெகுலராக வரும். அடுத்த வீடியோஸ் கொஞ்சம் கரெக்டாக வரும். ஓகேவா? நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாட்டா, பாய் பாய். உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.